அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு பார்க்க போகிற பாடத்தலைப்பு இயல் 5இல் அமைந்திருக்கக்கூடிய பாய்ச்சல். 10ஆம் வகுப்பு இயல் 5இல் அமைந்திருக்கக்கூடிய விரிவானம் பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய பாய்ச்சல். இதனுடைய கதை சுருக்கத்தை நாம் இப்போ பார்க்கலாம். நுழையும் முன் ஒரு உண்மையான கலைஞன் பார்த்தோன்னா தன்னுடைய கலையில் முழு ஈடுபாட்டை காட்டுவான். எத்தனை கலைஞர்கள் இருந்தாலும் தனக்கென ஒரு தனித்தன்மையை காட்டுவான். 100 பேர் இருந்தாலும் அதில் அவன் வேறுபட்டு தனித்து நின்று காட்டுவான். கலை ஈடுபாட்டில் அவனுக்கு வயதோ உடல் சோர்வோ ஏற்படாது. ஏன் அப்படின்னா அவனுக்கு பிடித்து தான் அதை செய்கிறான். பிடிக்காத வேலையை செஞ்சால் தான் நமக்கு உடல் சோர்வு வயது முதிர்வுலாம் தெரியும். பிடித்த வேலையை செய்யும்போது இதெல்லாம் தெரியாது. தன் கலையை பின்பற்ற ஒரு வாரிசு வரும்போது அவன் மிகப்பெரிய மகிழ்ச்சி அடைவான் அப்படிங்கிறான். இங்கே கலைஞர்கள் அப்படிங்கிறவங்க முழுக்க முழுக்க பணம் சார்ந்து இயங்காமல் மனம் சார்ந்து இயங்குறாங்க. ஊருக்காக ஆடும் கலைஞன் தன்னை மறப்பான், தன் கண்ணீரை துடைத்து கொண்டு இன்பம் கொடுப்பான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கதை பாத்திரம்தான் இந்த பாய்ச்சல் கதையில் வரக்கூடிய இந்த அனுமர் வேடமிட்ட ஒரு பாத்திரம். இந்த பையன் பேர் என்ன அப்படின்னா அழகு அப்படின்னு ஒரு சிறுவன். தெருமுனையில் அந்த பையன் விளையாடிட்டு இருக்கான். விளையாடிட்டு இருக்கும்போது பார்த்தோன்னா ஏதோ ஒரு சத்தம் கேட்குது தெருவில். வெளியே எட்டி பார்க்குறான் என்ன அப்படின்னு. இவனை போன்ற நிறைய சிறுவர்கள் புழுதி பறக்க ஓடிக்கிட்டு இருக்காங்க. என்னடா இது எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்காங்களே அப்படின்ட்டு அந்த அழகு அப்படிங்கிற அந்த சிறுவன் சாலைக்கு பார்க்குறான். தெருவில் முனையில் மிகப்பெரிய கூட்டம். மேளம் கடகடவென்று இறைந்து கொண்டிருந்தது. மேளத்தோடு நாதஸ்வரம் மேளம் இதெல்லாம் ஒலித்து கொண்டிருந்தது. அவன் குனிஞ்சு பார்த்தான், என்னடா அது இவ்வளோ பெரிய கூட்டமாக இருக்குது, நிறைய மேளத்தாள சத்தம்லாம் கேட்குதே அப்படின்னு பார்க்கும்போது மின்னல் வெட்டி மறைவது போல் ஒருத்தன் அங்கேயும் இங்கேயும் குதிச்சுக்கிட்டே இருக்கான். 2 கால்கள் மட்டும்தான் தெரியுது. மனித கால்களிலிருந்து மாறுபட்டு அது பச்சை வண்ணமா நீல வண்ணமா அப்படின்னு தீர்மானிக்க முடியாத நிறத்தில் அந்த கால்கள் ஒரு இடத்துல நிலையாக நிற்காம அங்கேயும் இங்கேயும் வேகமாக ஓடிக்கிட்டே இருந்துச்சு. அதையே இந்த அழகு பார்த்துக்கிட்டு இருந்தான். அவன் அப்படியே பார்க்குறான் அந்த 2 கால் யாருது அப்படின்னு. ஆள் உயர குரங்கு ஒன்று மரத்தின் மேலிருந்து கீழே குதிக்குது. தான் கண்டதை இவனால் நம்பவே முடியல. நம்ம பார்க்கறது நிஜந்தானா இல்லை கனவா அப்படின்னு பார்க்குறான். திடீர்னு அவனுக்கு ஒரு ஞாபகம் வருது. தான் கண்டது குரங்கல்ல அனுமார் அப்படின்னு ஒரு ஞாபகம் வந்தது. அனுமார் தான். அனுமார் வேடமிட்டு அந்த கூட்டத்துக்குள்ளே ஒருத்தர் நுழைந்து ஆடிக்கிட்டு இருக்காரு. அந்த அனுமார் வேடமிட்டு ஆடுறது வலது காலையும் இடது காலையும் மாறி மாறி தரையில் உதைத்து வேகமாக வீசி நடக்க ஆரம்பித்தார். இவனும் அந்த வேகத்துக்கு இணையாக இவனும் வேகமாக அந்த கூட்டத்தில் அனுமார் பின்னாடியே வேகமாக போகிறான். அந்த சலங்கையும் மேளமும் தாளமும் ஒன்றாக இழைந்தன. அனுமார் தாவி குதித்து குறுக்கும் நெடுக்குமாக பாய்ந்து சென்றார். நீண்ட வாள் மேலே சுழன்று தரையில் பட்டு புழுதிய கிளப்பியது. சப்தத்தையும் ஆட்டத்தையும் தாங்கிக் கொண்டு இவனால் நிற்க இயலவில்லை. இவனுடைய உடம்பு இவனை மீறி அந்த அனுமாராக மாறுவதை இந்த அழகு உணர்ந்தான். அனுமார் கீச் கீச் என்று கத்திக்கொண்டு பந்தல்ல மேலையும் கீழையும் குதிக்கிறாரு. அனுமார் சத்தம் ஏதும் இல்லாமல் மரத்தின் மேலே ஏறி பந்தலில் மறைந்தார். சிறிது நேரம் உங்களோட அனுமாரக்கானா அப்படின்னு அந்த கூட்டமே பார்த்தோன்னா பதைத்து அந்த மரத்தையே பார்த்துக்கிட்டு இருக்கு. அப்படி அனுமாரக்கானான்னு பார்த்துருக்கும்போது திடீர்னு ஒரு மரக்கிளையிலிருந்து அனுமார் மேலேருந்து கீழே குதிக்கிறாரு. மேலே குதிச்சோடனே அனுமார் வாலில் பார்த்தோன்னா பெரிய தீப்பந்தம். ஜுவாலை பார்த்தோன்னா புகை விட்டு எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. கூட்டம் தானாகவே என்னாச்சு அப்படின்னா அங்கேயும் இங்கேயும் பார்த்தோன்னா நகர்ந்தது. அந்த கம்பராமாயணத்தில் பார்த்தோன்னா அனுமார் பார்த்தோன்னா இலங்கையில் போகும்போது அந்த வாலில் தீ வச்சு அந்த இலங்கையவே தீக்கிரை காக்கின நிகழ்ச்சியை தான் இங்கே அனுமார் நிகழ்த்தி காட்டுற மாதிரி அந்த காட்சியை நடித்து காட்டுவாங்க. அதுதான் சொல்கிறாங்க. அனுமார் கால்களை தரையில் பதித்து உடம்பை ஒரு குலுக்குனார். தீயின் ஜுவாலை மடிந்து அலை பாய்ந்தது. கைகளை தரையில் ஊன்றி அனுமார் கர்ணம் அடித்தார். சுருண்ட வாள் இவன் பக்கமாக விழுந்தது. எல்லாமே கூட்டமே பார்த்தோன்னா பயந்து அலைக்கழித்து அங்கேயும் இங்கேயும் நகர்ந்து நின்னாங்க. அதுக்கப்புறம் தீ கொஞ்சம் கொஞ்சமாக தணிஞ்சது. அப்படி கீழே புரண்ட வாழை இவனை ஒத்தனை 2 பேர் தூக்கி பிடிச்சிக்கிட்டாங்க. ஏன்னா நடக்கும்போது பார்த்தோன்னா வாள் உரசிக்கிட்டே இருக்கும். அதனால் அந்த அனுமார் வேடமிட்டவர் நடக்கும்போது அந்த வாழை பின்னாடியே 2 பேர் தூக்கிட்டு பின்னாடியே நடந்து போவாங்க. அழகும் பார்த்தோன்னா அந்த 2 சின்ன பசங்க பக்கத்தில் போகிறான். உன் பேர் என்ன அப்படின்னா அந்த 2 பசங்க கேட்குறாங்க. அதுக்கு அழகு அப்படின்னு அவன் சொல்கிறான். கூடையே வரையா அப்படின்னு அந்த 2 பசங்க சொல்கிறாங்க. இவனும் வரைங்கிறான். அப்படியா, இந்தா நீயும் கொஞ்சம் நேரம் இந்த வாழை கொண்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அழகு கையில்
அனுமார் வாளை கொடுத்துட்றாங்க. அனுமார் நடை வேகமாக கூட இவனும் அந்த வேகத்துக்கு இணையாக கூடையே நடக்கிற மாதிரி ஆயிடுது. வயிறு வலிக்க இனி ஓட முடியாது அப்படின்னு அந்த நினைக்கையில் அனுமார் நின்ட்டார். இவன் தோளில் இருந்த வாளை இறக்கி போட்டுவிட்டு வெட்கத்தோடு கையை உதறினான். அப்பா எவ்வளோ எடை அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணுறாரு, அது கையை உதறாரு. ஆட்டம் இல்லாமல் அனுமார் நடக்க தொடங்க வந்த அந்த கூட்டம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையுது. அதுக்கப்புறம் வாளை தோளில் மேலே ஏற்றி அனுமாரை பார்த்து கொண்டிருந்தான். இருந்தார் போல அனுமார் திடீர்னு துள்ளி பாய்ந்தார். இவன் தோளில் இருந்த வாள் நழுவி கீழே விழுந்தது. அதை பிடிக்க பார்த்தோன்னா அழகு குனிஞ்சான். அனுமார் அடுத்து இன்னொரு பாய்ச்சல் பாய்ந்து வேகமாக ஆட ஆரம்பிக்கிறார். வர வர ஆட்டம் பார்த்தோம்னா துரித கதிக்கு சென்றது. பதுங்கியும் பாய்ந்தும் ஆடினார். ஆட ஆட புழுதி புகையில் எழுந்தது. கழுத்து மணி அருந்து கீழே விழுது. அது கூட தெரியாமல் தன்னுடைய ஆட்டத்தில் கவனமாக மேலே தாள இசைக்கு ஏற்ற அவர் ஆடிக்கிட்டு இருந்தார். ஏன்னா அந்த ஆட்டம் கொஞ்சம் தடுமாறுது. மேல் மூச்சு வாங்க ஆட்டத்தை நிறுத்தினார். மேளமும் நாதஸ்வரமும் நின்றது. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா கூட்டம்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தோம்னா கலைஞ்சு போகுது. அயற்சியோடு மேளக்காரன் தோளில் இருந்த அந்த தவுளை கீழே இறக்கி வைக்கிறாங்க. அனுமார் வாயால் மூச்சு விட்டு கொண்டு ஆலமரத்தில் சாய்ந்து அப்படியே கொஞ்ச நேரம் இளைப்பாறுகின்றார். மரத்தில் சாய்ந்து நின்றிருந்த அனுமார் அதுக்கப்புறம் நடக்க ஆரம்பிக்கின்றார். ராமு புழுதி இல்லை புரண்ட வாளை அவசரமாக எடுக்க அதுக்கப்புறம் அழகு அங்கே அவங்க பின்னாடியே போகிறாங்க. ஆற்றங்கரையொட்டி ஒரு சின்ன கோயில். அந்த கோயில் தூணில் சாஞ்சு அனுமார் உட்காந்துட்டு அந்த அனுமார் வேடத்திற்கு தேவையான அந்த பொருட்களை எல்லாம் ஒவ்வொன்றாக ஆபரணங்களை எல்லாம் கழட்டி வைக்கிறாரு. இடுப்பு வேட்டி, மார்பு கச்சை, ராமர் படம், கால் சதங்கை, கை சதங்கை ஒவ்வொன்றா வீசி எரிகிறார். எரிச்சலோடு ஏன் அப்படின்னா வயதாயிருச்சு, நல்லா ஆடணும்னு அவருக்கு தோணுது. ஆனால் அப்படி ஆடும்போது பார்த்தோன்னா அந்த கழுத்து மாலை விழுந்தது. அதுக்கப்புறம் அது கூட கண்டுக்காமல் வந்தது. கீழே இருக்கிறத பார்த்தது. இதெல்லாம் பார்த்தோன்னா தனக்கு வயசாயிருச்சு அப்படிங்கிற மாதிரியாக அவர் பார்த்தோம்னா அந்த ஒரு வெறுப்புலேயே பார்த்தோம் அப்படின்னா எரிச்சலோடு அதெல்லாம் ஒவ்வொன்றா கழட்டி வைக்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த அழகு பார்த்துக்கிட்டே இருக்கான். பக்கத்தில் வரான். கையை பிடிச்சி, நீ யார், புதுசாக இருக்கே, ஆட்டத்தை பார்த்தியா, ஆட்டம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு அழகிட்ட அந்த அனுமார் வேடமிட்டவர் கேட்குறாரு. ஆட்டம் நல்லா இருந்துச்சு, எனக்கு உங்களை மாதிரி ஆடணுன்னு ஆசை அப்படின்னு அழகு சொல்கிறான். ஓ அப்படியா, எங்கே ஒரு சின்ன ஆட்டம் ஆடி காட்டு பார்க்கலாம் அப்படின்ட்டு அந்த அனுமார் வேடமிட்டவர் சொல்கிறாரு. உடனே எழுந்து இவரும் இடுப்பில் பார்த்தோன்னா சதங்கையை எடுத்து கட்டுறாரு. அதுக்கப்புறம் ஆடு அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் அப்படியே அவன் கொஞ்சம் கொஞ்சமாக அழகு ஆடுறான். காலில் சதங்கையை சுற்றி கொண்டு அனுமார் மூஞ்சியை எடுத்து மாட்டிக்கொண்டு தான் கண்டதை எல்லாம் மனதில் இருத்தி அப்படியே ஆடுறான். ஆட இவருக்கும் கரெக்டாக தான் ஆடுறான்னு தோணுது. ஆனால் ஒரு கட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் அப்படியே அந்த சுதி மாறி போகிறான் அப்படிங்கிறது அவர் புரிஞ்சுக்கிறாரு. இங்கே பாரு, அனுமார் இப்படி ஆடுவார் அப்படின்னு சொல்கிறாரு. தாவி குதித்து முன்னே மெல்ல அடிக்கோடிட்டு ஆடத் தொடங்கினார். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா துள்ளியும் பாய்ந்தும் ஊர் நடுங்க கூச்சலிட்டு ஆடிய அனுமார் வெற்று வெளியில் ஒரு சின்ன பையன் முன்னாடி ஆடுறோமே அப்படின்னு அவருக்கே வெக்கம் வந்துடுது. நம்மளை சுற்றி இதுக்கு முன்னாடி 100 பேர் 200 பேர் பார்த்துட்டு இருந்தால் இப்போ ஒரு சின்ன பையனுக்கு சொல்லித்தரக்கு நாம் ஆடிக்கிட்டு இருக்கோமே அப்படின்னு அனுமார் அவர் அந்த ஆட்டத்தை அப்படியே நினச்சிட்டு நிற்கிறாரு. எங்க இந்த மாதிரி ஆடு அப்படின்னு சொல்கிறார். அழகு ரொம்ப நிதானமாக அதுக்கப்புறம் ஆடுறாரு. அனுமார் தன்னை மீறிய சந்தோஷத்தோடு பேஸ் அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா நம்ம கலை அதுக்கடுத்து இன்னொருத்தர் ஆட போகிறாங்க, நம்ம கலை நம்மளோட அழியாது அப்படிங்கிற ஒரு இதில் மகிழ்ச்சியாக இருக்கார். இவனை களிப்புற வைத்தது. இங்கே வாலில் பந்தங்கட்டி ஆடுற ஆட்டம் ஆடிக்காட்டு அப்படிங்கிறாரு. உடனே இவனு பார்த்தோன்னா அந்த வாலில் கொஞ்சம் நெருப்பு வச்சு அதுக்கப்புறம் அணைத்து அதுக்கப்புறம் அதே புன்னகையோடு அவர் அந்த அழகு ஆடுறான். அதுக்கப்புறம் அழகு ஆடுறதை பார்த்தோன்னா இவர் அழகு பிடிக்கலான்னு போகிறாரு. அந்த பிடிக்கிற இதுலேயும் நழுவி அழகு வெளியே தாண்டி ஆடிக்கிட்டு இருக்கான். பிடிக்க முடியாமல் அந்த முயற்சியில் தோல்வி அடைஞ்சு அந்த அனுமார் வேடமிட்டவர் பார்த்தோன்னா கீழே விழுந்துடுறாரு. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா அவர் கீழே விழுந்தது கூட தெரியாமல் அந்த அழகு பார்த்தோம் அப்படின்னா தொடர்ந்து அந்த ஆட்டத்திலே கவனமாக இருந்தான். அழகு அனுமார் விழுந்ததை கவனிக்காமல் தன் ஆட்டத்தில் மூழ்கியவனாக களிப்பும் உற்சாகமும் பொங்க வேகமாக ஆடிக்கொண்டிருந்தான் அப்படின்ட்டு இந்த கதையை முடிக்கிறாங்க. என்ன அப்படின்னா, ஒரு அனுமார் வேடமிட்ட ஒருவர் தன்னுடைய கலையை ஒரு சிறுவனுக்கு, அழகு அப்படிங்கிற ஒரு சிறுவனுக்கு சொல்லிக் கொடுப்பது போல இந்த கதையை நிறைவு செய்கின்றார் ஆசிரியர்.
கந்தசாமி அப்படிங்கிறவர். இப்போ இந்த பாடப்பகுதி வந்து பார்த்தோன்னா தக்கையின் மீது 4 கண்கள் அப்படிங்கிற சிறுகதை தொகுப்புலேருந்து தான் எடுத்திருக்காங்க. இந்த கந்தசாமி அப்படிங்கிறவர் மயிலாடுதுறையை சார்ந்தவர். இவர் எழுதின சாயாவனம் அப்படிங்கிற புதினம் எழுத்துலகில் புகழ் பெற்றது. விசாரணை கமிஷன் அப்படிங்கிற புதினத்திற்காக சாகித்ய அகாடமி விருது இவர் கந்தசாமி பெற்றிருக்கின்றார். சுடுமண் சிலைகள் அப்படிங்கிற குறும்படம் வந்து பார்த்தோம்னா அனைத்துலக ஒரு விருதை பெற்றிருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் தொலைந்து போனவர்கள், சூரிய வம்சம், சாந்தகுமாரி அதெல்லாம் இவர் எழுதின சிறப்பான புதினங்கள் அப்படின்னு சொல்லி இந்த விரிவான பகுதியை நிறைவு செய்கிறாங்க. தொடர்ந்து இணைந்திருங்க. இதே மாதிரி நீ அடுத்தடுத்த காணொலியில் இந்த துணைப்பாட பகுதிகள், இலக்கண பகுதிகள், உரைநடை பகுதிகள் பதிவிடுறேன். நன்றி, வணக்கம்.